ஹாய், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது கூட சேர்ந்து இன்னொன்றும் நம்ம பண்ண போகிறோம், மேட்சிங் காம்போ என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு, எடுத்து வச்சாச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராப் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 50 பீசஸ் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஸ்டெட்டு. இப்போ 50ல் 4 டிசைன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 4 டிசைன்ஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். கலர்ஸ் வந்து நம்ம சாய்ஸு, பட் டிசைன்ஸ் வந்து அவங்க சாய்ஸ். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு டிசைனுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 12 ஸ்டெட்டு பண்ண சொல்லியிருக்கேன். இதுக்கு மேட்சிங்காக இன்னொன்று நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதையுமே வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மங்களகரமாக ஒரு கலர் எடுத்தாச்சு. டார்க் க்ரீன் பச்சை பசேல்னு ஆரம்பிக்கிறோம். இந்த வாரம் சிறப்பாக முடிக்கிறோம். போன வாரத்து வேலையை சேர்த்து செய்ய போகிறோம். மண்டே ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ஒர்க்கு. போன வாரம் ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாம் லீவு, மேரேஜ் ஃபங்க்ஷன், நான் லீவு, இவங்களும் லீவு, இப்படியே போயிடுச்சு. போன வாரம் ஒர்க் பண்ண மாதிரியே தெரியலை. இந்த வாரம்னாச்சும் இந்த ஆர்டரை நான் கண்டிப்பாக டிஸ்பேட்ச் பண்ணோம். இது ஒரு டைரக்ட் யூஎஸ் ஆர்டர் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும். இது கூட சேர்ந்து நிறைய கேட்டிருக்காங்க. இன்னும் நிறைய நூல் சுற்றுற வேலையெல்லாம் இருக்குது, பெண்டிங் ஒர்க்கு. ஸோ இந்த அக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அக்காவுக்கு 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்குறேன். 2 நாளில் 50 ஸ்டெட்டு 50 ரிங்கும் பண்ணணும் வித் மேட்சிங்காக. சும்மா ரிங்னா வந்து ஸ்டெட்டுனாலும் சும்மாலாம் பண்ணுறது கிடையாது. இது லேயர் ஒர்க்கு, அதுவும் 3 லேயர் ஒர்க்காக கேட்டிருக்காங்க எல்லாமே. ஏக்கா 3 லேயர் ஒர்க்காக கேட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த அக்காவுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன். ஒரு சிங்கிள் லேயராக இருந்தால் ஒரே நாள் அக்கா முடிங்கன்னு சொல்லிடுவேன். பட் பாவம் இல்லை, 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. இது கூட சேர்த்து ஸ்ட்ரெட்டும் பண்ணணும், இது பண்ணணும், ரிங்கு பண்ணணும். அதனால் 2 நாள் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ ரிங் ஆல்ரெடி வந்து எல்லாம் ஒட்டி வச்சுட்டோம். ஸோ இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் ரிங்கை. அதே எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறது 3 லேயர் ஒர்க்கு டார்க் க்ரீனில் வச்சிட்ருக்காங்க, க்ளாஸி ஃபினிஷில் வச்சிட்ருக்காங்க. இப்போ தான் தெரியுது கலர் நல்லா அந்த லைட்டுக்கு டார்க்காக அப்படியே பிளாக் மாதிரி தெரியுது. இப்போ தான் கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஓகே, ஸ்டெட் வந்து 0.5 இன்ச் MDFல பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இது வந்து பெரியவங்களுக்காக கேட்டது. குட்டி ஸ்டெட்டும் கேட்டிருக்காங்க, அது 20 கேட்டிருக்காங்க, குட்டி ஸ்டெட் ப்ளஸ் ரிங்கு. ஸோ அதையும் பார்க்கலாம் இதோட சேர்ந்து. இவங்களுக்கு பேங்கிள்ஸும் மேக் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாகவே. ஸோ லைவாக தான் எடுத்துகிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வீடியோ போகும். ஸோ மிக்ஸ் மேட்ச் பண்ணியும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க கலர்ஸை. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரே கலராக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, மிக்ஸ் மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றதை காமிக்கிறேன். கரெக்டாக இருக்காக்கா? ஓகேக்கா. ஓகே, கம்மு நம்ம அமுத்தவே வேண்டாம். ஒரு டைம் வச்சோம்னா அதுவே வெளியில் வந்துடும். கம்மு கூட நமக்கு வேலை மிச்சம் பண்ணி தெரியுது. இப்படின்னு திருப்பினாவே போதும், அந்த கம் வந்துடும். அந்த அளவுக்கு கம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்மளை விட வேகமாக வெளியே வருது அந்த கம்மு தான். அதை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. இந்த கம்மை தொடச்சி க்ளீன் பண்ணணும். துணி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அந்த துணி வச்சு க்ளீன் பண்ணி தான் பண்ணுவாங்க ஒவ்வொரு தடவையும். இல்லைனா தான் கம் வந்து மேலே போய் அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிங்களா. நல்லா தெரியுதா இருக்கா? இப்போ தான் க்ரீன் நல்லா தெரியுது. இதுக்கு மேலே என்ன ரவுண்டு வைக்க போகிறீங்க? ஒயிட்டு தானா? ஒயிட் அதுதான் ஃபஸ்ட்டு போலே வச்சுக்கலாம். கலெக்ஷன் பேர்ல் வச்சா சூப்பராக இருக்குக்கா. ஒயிட் க்ரீனுக்கு அந்த கலர்ஸ்க்குலாம் கொஞ்சம் பெருசு வச்சுக்கலாம். 4 mm ரவுண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஓகே, சூப்பருங்க, முடிச்சாச்சு. சரிக்கா, இதே வேகத்தோட அடுத்தது ரிங்கு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ரிங்கு வந்து நான் வந்து எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா,
இதெல்லாம் நாங்கள் வந்து சாட்டர்டே பண்ண ஒர்க்கு. ஸோ 0.5 இன்ச் எம்டிஎஃப்பை அந்த அளவுக்கு கட் பண்ணி நாங்கள் ஒட்டி வச்சுட்டோம். எம்டிஎஃப்பில் பண்ண போகிறது கிடையாது இந்த தடவை. ஸோ எம்டிஎஃப்பில் பண்ணால் ஒரு சில ஃபால்ட்டு வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கையில் போட்டு ஒர்க் பண்ணக்குள்ளலாம் அந்த எம்டிஎஃப் தனியாக கலந்துட்டே வந்துடுது. ஸோ அதனால் இந்த தடவை வேறு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ OHP ஷீட்டு இதை பிச்சா தான் வரும். பிக்கிற அளவுக்கு பிச்சா கூட வராது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஒட்டியிருக்கும். இது நல்லா காஞ்சா இன்னொரு 4 days டைம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே இன்னுமே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ 50யும் ஒட்டி வச்சாச்சு. இதுலேயும் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிங் மேக்கிங் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி OHPயில் ஒட்டி வச்சாச்சு. ரிங்கை கட் பண்ணி ஓட்டணும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hourக்கு மேலே இழுத்துருக்குமாக்கா. ஏன்னா 50 கட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் பேஸ்ட் பண்ணி ஒட்டி வச்சுட்டோம். நல்லா 1 day ஃபுல்லாக காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஸ்டெட் பண்ணமோ அதே மாதிரி ரிங்கையும் கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ வந்து இதோட காம்போ மாதிரி சூப்பராக செட் ஆகிடும் நமக்கு. ஸோ நாங்களுமே இந்த OHPயில் இப்போ தான் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா எனக்கு எம்டிஎஃப்பில் பண்ணால் செட் ஆகலைன்றதை விட நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் எல்லாம் கலந்து வந்துருச்சு எனக்கு. ஸோ அது ஏன் அந்த மாதிரி வரணும், இன்னும் வேறு ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டெட் வந்து எனக்கு சாம்பிளுக்காக செஞ்சு கொடுத்தாங்கன்னு ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் போட்டு பார்த்து வீடியோ எடுக்கக்குள்ளே எதுவுமே ஆகலை, நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த மெத்தடே இனி வந்து எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். இது வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மொத்தமாகவும் இருக்கும் நமக்கு எம்டிஎஃப்பில் பண்ணக்குள்ளே, ரிங் போடக்குள்ளே. இது அப்படி இல்லை, நல்லா ஃப்ளாட்டாக நம்மளுக்கு கையோடு ஒட்டின மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி இவங்க டார்கெட் எவ்வளோ முடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த அக்கா கிளம்பக்குள்ளே நான் காமிக்கிறேன். ஏக்கா 7 மணிக்கு 7 மணிக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ நாங்கள் முடிக்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ டைம் வந்து 12 இருக்குமா ஏங்க? 11 இல்லை, நான் வரக்குள்ளே 11:30 11:50. இந்த அக்கா ஒரு ரிங்கும் ஒரு ஸ்டெட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ. ஸோ 7 o'clock இந்த அக்கா எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக பார்க்குறோம். எனக்கு இன்றைக்கி வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. என்னோடய வேலைக்கு இன்றைக்கி என்ன கெப்பாசிட்டின்னு பார்க்கலாம். எவ்வளோதான் முடிக்க முடியுதுன்னு தெரிஞ்சால் தானே நம்மளும் கால்குலேஷன் பண்ண முடியும். கண்டிப்பாக போன வாரம் செய்யாத வேலையெல்லாம் இந்த வாரம் சேர்த்து அக்கா பதிவு வச்சுட்டு வந்திருக்க மாதிரி வந்திருக்குறாங்க. மண்டே ஃப்ரெஷ்ஷாக வந்தது சொல்லிட்டாங்க, அக்கா வேலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா காலையில் வந்து எடுத்து வைக்கிறதே லேட் ஆயிடுச்சு. வந்து உட்காந்து அதுக்கப்புறம் நான் என்ன ஒர்க்குன்னு பார்க்குறதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து எடுத்து வச்சுட்டு தான் நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். சூப்பர், ஓகேங்களா? இல்லைக்கா கரெக்டாக்கா? நல்லா இருக்குக்கா. அப்படியே கையில் கொடுக்கா பார்க்குறேன். ஏதாவது குறை நிறை இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது ரிங்கு, செம்மையாக செட் ஆகிருக்கு. அக்கா அப்படியே ஸ்டெட்டு கம்மிங்கக்கா. இங்கே தான் வெளிச்சம் நல்லா இருக்குக்கா. இருக்கா? அப்படியே இதில் வச்சிடலாம். எங்களோட ஸ்டாண்டே இது தான். ஸோ இது வந்து ஸ்டெட்டு, இது வந்து ரிங்கு. இதே மாதிரி நாங்கள் ஃபுல்லாக இந்த ட்ரேவையும் நப்ப போகிறோம். அங்கே ஒரு ட்ரே வச்சுருக்குறோம், அதையும் இன்றைக்கி நப்ப போகிறோம். ஓகேங்க, இன்றைக்கி வந்து ஃபைனலாக டைம் வந்து என்ன 7:44 ஆயிடுச்சு. ஸோ 2வது டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அக்கா ஃபஸ்ட்டு டிசைன் எங்கே? இன்னும் ஒரே ஒன்று மட்டும் இதில் பண்ணணும். நாளைக்கு வந்து இதை பண்ணி காமிக்கிறோம் காலையில். ஸோ இன்னைக்கு டேயில் பார்த்திங்கன்னா சொன்ன டார்கெட்டில் ஒன்று மட்டும் பெண்டிங் வச்சுருக்கோம், ஏன்னா மேக்கிங் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சொன்ன மாதிரியே 2 ட்ரைவையும் ஃபில் பண்ணியாச்சு. அக்கா இருக்கா? அக்கா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐயோ நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. நீங்களே வைங்கக்கா, பிடிச்சிக்கோங்க.
ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணி ஒரு டிசைன் இது முடிச்சாச்சு. 4 டிசைன் சொன்னதில் 1 முடிச்சிட்டாங்க, 2வது முடிச்சிட்டாங்க, ஒன்று மேக்கிங் வீடியோக்காக பெண்டிங். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 25 செட்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சொன்ன மாதிரியே டார்கெட்டை முடிச்சுட்டு தான் கிளம்புவேன்னு 7:45 ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சது. நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இதோட மேக்கிங் வீடியோவோட பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோ கன்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுக்கலாம்னு நினச்சோம், பட் வந்து எடுக்கலை. இந்த அக்கா நேற்று வந்து காலையில் வரவே இல்லை, 3 மணிக்கு தான் வந்தாங்க. ஸோ நேற்று இந்த ஒர்க் எதுவுமே பண்ணல. இப்போ 3rd டே தான் அகைன் கன்டினியூ பண்ணியிருக்கோம். மீனக்கா சாரிக்கா 2 நாளில் முடிக்கிறோம் சொல்லி ஒரு இதோடு வந்தோம். அது என்னோட சூழ்நிலை வேறு விதமாக போயிடுச்சு. அதனால் நேற்றுக்கே செய்ய முடியல, இன்றைக்கி செய்யலை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கும் இந்த அக்கா இப்போ தான் வந்தாங்க, வந்து 1 மணி நேரம் தான் இருக்கும். ஆக மொத்தம் இந்த வாரமும் போச்சு. இந்த வாரனாச்சும் அந்த அக்கா வந்து சின்சியராக செய்கிறனால செய்ய ஃபுல்லாக செஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே முடிச்சிடலாம். அப்படி சொன்னாதான் வேலை செய்ய முடியாமல் போயிடுது. அதனால சொன்ன வேலையை கரெக்டாக செய்ய முடியல, சாரி. ஓகேங்களா, இனிமே வந்து சொல்லாமல் செஞ்சு காமிச்சிருங்க. இப்போ இந்த டிசைன் வந்து 3rd டிசைன் இல்லை 2nd டிசைன் தான் காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டிசைன் தான் காமிச்சோம். ஃபர்ஸ்ட்டு வந்து வயலட் கலரும் ஒயிட்டும் வச்சு ஒன்று பண்ணியாச்சு. சரி, இது வீடியோவுக்கு நல்லா இருக்குன்ட்டு ரெட் கலர் பண்ணிகிட்ருக்கோம். ரெட் வித் செராமிக் கோல்டு. அந்த அக்கா 3 லேயர் ஒர்க் தான் எல்லாமே கேட்டிருக்காங்க, அதனால 3 லேயர் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து 8K வச்சுட்ருக்காங்க. எங்கக்கா இது மேலேயும் மேலே வந்து 6K வச்சு பார்க்கலாம். மேலே 8K வச்சா அடியில் இருக்கிறது தெரியல, அதனால் சாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. அந்த அக்காவை 8K தான் வைக்க சொன்னேன். அந்த அக்கா தான் சஜஷன் கொடுத்தாங்க. அக்கா 8K வச்சா தெரியல, 6K வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. உங்கள் சாய்ஸ், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து 6K வச்சுருக்காங்க, கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. 8K காமிங்க, வச்சதை ஒன்று எடுத்து இது முடிச்சுட்டு இருங்க, இதை முடிச்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 6K எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோமா, சுறுசுறுப்பு வரல. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் செஞ்சோம்னா வந்துடும். சுறுசுறுப்பு மட்டும் வரல, அவ்வளோதான் மீனக்கா. இன்னைக்கு வந்து இந்த அக்கா டார்கெட் விடாமல் இன்னைக்கு 8 மணி ஆனாலும் சரி 9 மணி ஆனாலும் சரி விடுறதில்ல. ஆமாம், இன்னைக்கு ஒரு இதுவோ வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு போகும். அந்த அக்கா 50 முடிக்கணும். அந்த அக்கா ஆல்ரெடி வந்து 25 தான் முடிச்சிருக்காங்க. இன்னொரு 25 பெண்டிங் 26 இப்போ முடிச்சிட்டாங்க. 27th எடுத்திருக்காங்க. முடிக்காமல் விடுறதா இல்லை அந்த அக்காவை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 6K வச்சுருக்காங்களா, இதுவே 8K வச்சா எப்படி இருக்கும்னு நம்ம ஒன்று பார்க்கலாம். அந்த அக்கா ஃபஸ்ட்டு 8K தான் வச்சாங்க, அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அடுத்ததுலேருந்து 6K மாற்றிக்கலான்னு மாற்றியாச்சு. ஸோ 3rd லேயர் வைக்கக்குள்ளே 6K வச்சா இன்னும் வந்து நல்ல கலர் ஸ்டோன் தெரியும், ப்ளஸ் வந்து நீட்டாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க. இது பெருசே வச்சா அடியில் வைக்கிற கலர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6K இல்லை 8K மேலே வச்சுருக்கிறது. இது வந்து மேலே வச்சுருக்கிறது 6K. ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 6Kவா இல்லை 8K தான் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். 8K வச்சா 2வது ரவுண்டு தெரியறதில்ல அதிகமாக, அதனால இப்படி வச்சுருக்காங்க. எது பெஸ்ட்னு பார்த்துக்கலாம். சரி, ஓகே அக்கா இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த டிசைன் காமிக்கலாம். நீங்கள் இந்த டிசைன் ஃபுல்லாக வந்து எவ்வளோ 12 வீடியோக்குன்னு வந்தால் தான் சீக்கிரம் ஒரு வீடியோ எடுக்கணும்னா மட்டும்தான் இவ்வளோ ஸ்லோவாக கம் வருது. ஓகே, இன்னைக்கு 3rd டிசைன் அக்கா. ஆமாக்கா, 3rd டிசைன் பார்த்துடலாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எஸ் ஷேப்பு, ஸ்மால் எஸ் ஷேப் வச்சிட்ருக்காங்க. நடுவில் வந்துட்டு கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கோம். கிளிப் ஸ்டோன்னு இந்த இது பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சென்டராக வச்சுக்கிட்டாங்க. பயங்கர டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த டெக்னிக்கை. நான் கூட குழந்தை யாரோ கிழிச்சு வச்சுட்டாங்கன்னு வந்து திட்டிகிட்டு இருந்தேன், என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைக்கா இது ஒரு ஐடியா அப்படின்ட்டாங்க. காமிக்கிற இல்லை, அது வீடியோவுக்கு போயிடுச்சு 2 ஸ்டாண்டோ. அப்புறம் இப்போ நம்ம செஞ்சு வைக்கிறதுக்கு வேலை ஆகணும்ல, அதனால டக்குன்னு ஒரு ஐடியா இந்த அக்கா பண்ணியிருக்காங்க. கீழே சுத்தமாக எனக்குலாம் தோணவே இல்லை. திரும்ப 2 வேலை, அதனால எதையாவது கீழே வச்சோம்னா என்ன ஆகுக்கா சொல்லுங்க பார்க்கலாம். சாய்ஞ்சிரும். இப்படி இப்போ ஒட்டிட்டு உடனே கீழே வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டோனாவது நகரும். நம்ம வேலை செய்கிற இதுவில் அதை பார்க்க மாட்டோம்.
அடுத்த டைம் அது காஞ்சி போய் எடுத்தோம்னா அந்த இடம் அப்புறம் திரும்ப கம்மு போட்டு ஒட்டினோம்னா அசிங்கமாக இருக்கும்ல. அதனால ஒரே வேலையாக முடிஞ்சது. ஒரு 10 நிமிஷம் உட்காந்தது, கிழிச்சு கையும் சேர கிழிச்சுக்கிட்டாங்க. அந்த டிசைன் காமிச்சிடலாம். ஏதோ ஒரு இது ஒரு அப்படி என்னடா பண்ணி வச்சிருக்காங்கன்னு தானே கேட்குறீங்க. இருங்க காமிக்கிறேன் அந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு சொல்லிடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு 12 செய்யணும். அக்கா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க இந்த அக்கா. அட்டை பாக்ஸ் அழகாக கிழிச்சு ஸ்டாண்டாக மாற்றிருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே அதெல்லாம் தோணவே இல்லை. கிரேட்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த டிசைனு பார்த்துடலாம். இது வந்துட்டு 3rd 4th டிசைன் அக்கா. இது 3rd டிசைன். இப்போ தான் 3rd அக்கா. நேற்று ஒன்று காமிச்சோம், அதுக்கு ஃபஸ்ட்டு. இது 3rd, இப்போ 4th. ஸோ 4th டிசைன் ஒரு டிசைன் தான் காமிச்சோம் உங்களுக்கு. இல்லைக்கா, அடுத்த நாள் ஒன்று காமிச்சோம். ஐ ஷேப் காமிச்சோமா? காமிக்கல. சரி, ஓகே. வீடியோக்கோசரம் ஆமாம் ஐ ஷேப் காமிச்சாச்சுக்கா. இது வந்துட்டு கடைசியாக ஒரு கலர் காட்டலான்னு சொல்லி வச்சோம். அந்த இது ஐ ஷேப் காமிச்சிட்டோங்க்கா. இது மூன் ஷேப் தாக்கா காமிச்சிருக்கோம். இல்லைக்கா, நம்ம கூட 8K வைக்கணும் 6K வைக்கணும்னு சொன்னோம்ல. ஓகே ஓகே, இதை காமிச்சிட்டோம். சரி, இருந்தாலும் இந்த அக்கா நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த கலர் நான் செய்கிறேன், வீடியோ எடுங்கன்னு. அதுக்காகவே வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த டிசைன் பார்த்துட்டோம். இது வந்து 3rd டிசைனு. இந்த டிசைன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு அதை வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, ஸோ ஐ ஷேப் வச்சு பண்ணுறோம். மேட் ஃபினிஷ் ஃபுல்லாகவே. கலர் பிடிச்சிருக்கா கேளுங்க. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா, அதனால தான் திரும்ப எடுக்க நேற்றுலேருந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க. நைட் எடுக்க சொன்னாங்க முடிக்கக்குள்ளே. ஸோ அது வந்து 7:30 இருக்கும். இல்லைக்கா இப்போ எடுத்தால் நல்லா இருக்காது, வேண்டாம் நாளைக்கு எடுக்கலாம்னு நினச்சோம். இப்போ ஈவினிங்கே ஆகிடுச்சு, 5:30 ஆகிடுச்சு. இப்போ தான் எடுக்கிறோம் வீடியோ. இப்போ தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 நாள் டார்கெட், 3ஆவது நாள் போயிட்டுருக்கு. நாளைக்கு தான் இந்த அக்காக்கு டார்கெட் கொடுத்துருக்கேன். நாளைக்கு முடிஞ்சிரும்க்கா. முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம். ஏன்னா காலையிலேருந்து வேறு ஒர்க் போச்சுங்க. அர்ஜென்ட் ஆர்டர் ஒன்று இருந்துச்சு, அந்த ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் இது வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம 6K வைக்க போகிறாங்க. கலர்ஃபுல்லாக செய்கிறாங்க. பேஸ்டல் ஷேடுன்னு சொல்கிறோம், பட் அதோட லுக்கே வேறு லெவல் தான். கிளாஸியை விட பேஸ்டலில் வந்து நம்மளுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் லுக்கு. அது 2 கலர் கலந்தால் சொல்லவே தேவையில்லை. பாப்பாத்தி பேர்ல் பாக்ஸில் ஒரு ரவுண்டு மட்டும் எடுத்துக்கூட. பேர்ல் கோல்டு. சின்னதா? தானக்கா? ஓகே, அவ்வளோதான். இதை ஃபினிஷ் பண்ணிட்டாச்சு ரிங்கு. ஸோ இப்போ நம்ம 4th டிசைன் பார்க்கலாம். இந்த அக்கா ஸ்டாண்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி 2 பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த அக்கா. ஏன்னா வந்துட்டு வீடியோக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஸ்டாண்ட் எல்லாமே. அதனால் அந்த அக்கா வந்து அதில் வைக்க வேணாம், அதில் வைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க டக்குன்னு. பரவாயில்லக்கா, நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அவசரம் யூஸ் ஆகுது இல்லை? கண்டிப்பாக. இது நம்ம கீழே வச்சோம்னா கண்டிப்பாக அது ஒழுகிட்டு கீழே வந்துடும். இந்த கம் ஒட்ட முடியாது, அப்படி சாய்ச்சி வச்சோம்னா அது அப்படியே வந்துடும். நம்ம ஒரு ரப்பர் பேண்டு கூட 1-2 அப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபினிஷிங்காக இந்த அக்கா வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம 4th டிசைன் பார்க்க போகிறோம். இல்லைங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் இந்த அக்காவுக்கு. இதுக்குள்ளே வச்சு ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. ஹார்டின் ஷேப் வைக்கிறோம். சைடில் ஃபுல்லாகவே ஹார்டின் தான். இதுவும் லேயர் ஒர்க், 3D ஒர்க். 3D ஒர்க் தானே? 2 லேயர் மட்டும், 2 லேயர். இதில்
ஒரு லைன் ஹார்ட்டின்னு ஒரு லைன் வந்து 3 ஷேப்பு ரெண்டுமே. இப்போ வந்து இந்த அக்கா வந்து கோல்டு கலர்லேயே வைக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய கலர்ஸில் பண்ணிட்டாங்க. இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. வீடியோக்காக இது ஒன்று மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ அதை பண்ணுறாங்க. மற்ற எல்லாமே கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். இருக்கிற எல்லா கலர்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஷேப் வைக்கிறோம். நாலு டிசைன் தானக்கா இதோட முடிஞ்சுதா? முடிஞ்சது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னது பண்ண போகிறோம். சின்னதில் வந்துட்டு எப்படி வந்து நம்ம ரிங் பண்ணலாம், எப்படி வந்து ஸ்டெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ன எம்டிஎஃப்னால் பட்டன் எம்டிஎஃப். அதில் வந்து ஒரு 3 டிசைன் 4 டிசைன்ஸை கஸ்டமர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நாளைக்கு பண்ணக்குள்ளே அதையும் பார்க்கலாம். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் கண்டிப்பாக நாளைக்கு வரும். அதை வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ பெருசில் 50, சின்னதில் வந்து 20 காம்போ கேட்டிருக்காங்க. ரிங் ப்ளஸ் ஸ்டெட்டு. ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக முடிச்சுட்டு நாளைக்கு வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேக்கா, சூப்பராக இருக்கு. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். எல்லாம் பாதி பண்ணியாச்சு, காமிச்சிருக்கேன். ஆமாம், உண்மைதான். எல்லாம் பண்ணிட்டோமா இல்லையான்றது தெரியணும்ல. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லை மேட்டோட கலர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு. ஐ ஷேப்பில் இது ட்ராப்பு ரிங்கு. இதுக்கு மேலே கையில் இடம் இல்லை. நம்ம எல்லாமே கடைசியாக காமிச்சிடலாம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு முக்கால்வாசி. இன்னும் இதில் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ இதில் மட்டும் 12 முடிச்சிட்டா வேலை முடிச்சது. இன்றைக்கி இந்த அக்கா ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாளைக்கு பெருசு முடிச்சிட்டோம், சின்னதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி ரிங்கு, தென் வந்து குட்டி ஸ்டெட்டு. கிட்ஸுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தது. நம்ம டைரெக்டாக இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட காம்போ பார்த்திங்கன்னா எம்டிஎஃப் வந்து பட்டன் எம்டிஎஃப் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த எம்டிஎஃப்பில் பண்ணணும். மேலே ஸ்டெட்டு. இது வந்துட்டு ரிங்கு டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் ட்ராப் வந்து நல்லா மொத்தமாக இருக்கிற ட்ராப் வச்சிட்ருக்காங்க. லே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னைக்கு முடிஞ்சிடும்லக்கா? முடிஞ்சிரும்க்கா. இன்றைக்கி வந்து இதோட 4th டே. 2 டேஸில் முடியணும்னு நினச்சோம். பட் நேற்றெல்லாம் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்லாம் பார்த்தனால நேற்றுமே 3 o'clock மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2 நாளாக லீவ் போடாமல் வந்திருந்தால் முடிஞ்சிருக்கும். லீவ் போடவே ஸோ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நின்று போச்சு. இப்போ வந்துட்டு இது மேலே வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல மெலிசாக இருக்கக்கூடிய ட்ராப் வைக்கிறாங்க. டபுள் கலரில் பண்ணுறோம், லே ஒர்க்கு. ஸோ அவ்வளோதான். ரிங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் ஒரு ஜர்கான் ஏதாவது ஒன்று ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம கீழே என்ன பேஸ் கொடுத்துருக்கோமோ அந்த கலரே மேலே வந்துட்டு ரவுண்டு ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆரஞ்சு கலர் மேட் ஃபினிஷில் முடிச்சாச்சு. ஸோ இதில் பண்ணிட்டீங்களாக்கா? இன்னும் ஸ்டெட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. சரி, ஓகே. அப்போனா இதோட காம்போ பாருங்கள். இது எல்லாமே ரிங்கு. இதுக்கு வந்து 2 ஸ்டெட்டு ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் எடுத்துக்காமீங்க. கொடுங்க, கையில் கொடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா காம்போ இது இன்னொன்று. ஓகே, இப்படி தான் கிட்ஸுக்கு காம்போ இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த டிசைன். இதில் 3 டிசைன் கஸ்டமர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 3லேயும் மொத்தமாக சேர்த்து 20 கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 6 பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டிசைனும் காமிச்சிடலாமா? கொடுங்கக்கா. இதெல்லாம் ஈஸியான டிசைன் தான். இதெல்லாம் வந்து லே ஒர்க்கும் கிடையாது. நமக்கு வந்துட்டு ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். கிட்ஸ் காம்போ இது. ஸோ 2 ஸ்டெட்டு ஒரு ரிங்கு. இப்போ தான் பண்ணாங்க.
ஸோ இன்னும் 2 செட்டோ 3 செட்டோ தான் பேலன்ஸ் இருக்குது. முடிச்சிட்டா 70யும் முடிஞ்சிடும். 50 வந்து பெரியவங்களது, 20 வந்து சின்னவங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ முடிச்சுட்டு டோட்டலாக உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா டிசைன்ஸுமே லாஸ்ட்டாக பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு காம்போ மட்டும் காமிக்கிறாருங்க. அக்கா இதில் மட்டும் ட்ராப்டு வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான மெரூன் கலர் காம்பினேஷன், மூன் ஷேப்பில் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிடும். பட்டன் MDFில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு, இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே 70 செட்ஸையும் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. டோட்டலாக 70 செட்ஸும் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நான் டைரக்ட் ஷிப்பிங் பண்ணியிருக்கேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. பாய்.